உலகத்தில் 99% மக்கள் பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு எந்த சுவடும் தெரியாமல் அழிந்து போகிறார்கள். ஆனால் வெறும் 1% மனிதர்கள் மட்டுமே சரித்திரத்தை எழுதுகிறார்கள், சாம்ராஜ்யங்களை ஆளுகிறார்கள். அந்த 1% வெற்றியாளர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அவர்கள் பின்பற்றும் விதிகள். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சாதாரண சிறுவனை அகண்ட பாரதத்தின் மாபெரும் சக்கரவர்த்தியாக மாற்றிக் காட்டிய மகா சாணக்கியரின் அந்த 10 ரகசிய விதிகள்தான் அது. நண்பர்களே, இன்று நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் அது தற்செயலாக நடந்ததல்ல. உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் அந்த 1% வெற்றியாளராக மாறப்போகிறீர்கள் என்பதற்கான முதல் அடையாளம். உங்களை யார் யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ, யார் யாரெல்லாம் உங்களால் முடியாது என்று கேலி செய்தார்களோ, அவர்கள் முன்னால் நீங்கள் ஒரு சிங்கம் போல கம்பீரமாக எழுந்து நிற்கப் போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றி உங்களை ஒரு புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லப் போகும் இந்த பயணத்தில் நீங்களும் இணைய வேண்டுமா? இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்திலுள்ள பெல் ஐகானை தட்டிவிடுங்கள். ஏனென்றால் இங்கு நீங்கள் பார்க்கப் போவது வெறும் வீடியோக்கள் அல்ல, உங்கள் வெற்றியின் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான வலிமையான ஆயுதங்கள். வீடியோவை ஒரு நொடி கூட தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள். இரத்தத்தை சூடேற்றும் அந்த 10 சாணக்கிய கட்டளைகள் இதோ. மகா சாணக்கியரே உங்கள் முன் தோன்றி பேசுவது போல் உணருங்கள். வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் மற்றவர்களை விட முன்னேறி சரித்திரம் படைக்கத் துடிக்கும் என் அருமை நெஞ்சங்களே, வாருங்கள். மற்றவர்களை விட முன்னேறுவது என்றால் ஒரு சாதாரண ஓட்டப்பந்தயத்தில் வெல்வது மட்டுமல்ல, உங்களை நேரில் பார்ப்பவர்கள் கூட வியந்து போகும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான இடத்தை அடைவது. நான் சாணக்கியன் பேசுகிறேன். விதிகளை மதித்து அதன்படி வாழும் ஒருவனை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் தோற்கடிக்க முடியாது என்பது என் அசைக்க முடியாத நம்பிக்கை. இன்று நான் உங்களுக்கு கூறப்போகும் இந்த 10 விதிகளை நீங்கள் உங்கள் வாழ்வில் கடைப்பிடித்தால் நீங்கள் ஒருபோதும் சாதாரண மனிதராக இருக்க மாட்டீர்கள். செல்வம், புகழ், வெற்றி என இன்று உங்களுக்கு கனவாக தோன்றும் அனைத்தையும் உங்கள் காலடியில் கொண்டு வரலாம். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, பல சாதாரண மனிதர்களை மகா சாம்ராஜ்யத்தின் மன்னர்களாக நான் மாற்றிக் காட்டிய வரலாற்றின் உண்மைகள். நீங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்காக நான் தரும் இந்த 10 கட்டளைகளை மனதில் பதிய வையுங்கள். முதல் கட்டளை, உன் திட்டங்களை ரகசியமாக வை. உண்மையிலேயே நீ மற்றவர்களை விட முன்னேற வேண்டுமென்றால் உன் திட்டங்கள், உன் கனவுகள், உன் அடுத்த நகர்வு ஆகியவற்றை யாரிடமும் கூறாதே. இதுதான் என் முதல் விதி. நீ உன் இலக்குகளை சொல்லும்போது சிலர் உன்னை ஆதரிக்கலாம், ஆனால் பெரும்பாலானோர் உன்னை பார்த்து சிரிப்பார்கள் அல்லது உன் திட்டத்தை திருடி அவர்கள் முன்னேறிவிடுவார்கள். ரகசியத்தை காப்பதே வெற்றியின் அடிப்படை. நந்த வம்சத்தை நான் வீழ்த்த திட்டமிட்ட போது என் வியூகத்தை நான் யாரிடமும் கூறவில்லை. சந்திரகுப்தனோடு ரகசியமாக செயல்பட்டேன். தக்க நேரம் வரும்போது அடித்தேன். சாம்ராஜ்யம் ஆடிப்போனது. காரியம் கைகூடும் வரை அமைதியாக இரு. உன் உழைப்பு பேசட்டும், உன் வாயல்ல. இரண்டாம் கட்டளை, உன் உணர்ச்சிகளுக்கு நீயே எஜமானன். புத்திசாலித்தனம் மட்டும் வெற்றியை தராது. உன் உணர்ச்சிகள் உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். கோபத்திலோ, பயத்திலோ, பொறாமையிலோ ஒரு முடிவை எடுத்தால் அது உனக்கே அழிவை தரும். தன்னைத்தானே வெல்பவனே உலகத்தை வெல்வான். என்னை நந்த அரசபையில் அவமானப்படுத்திய போது நான் கோபத்தில் கொதித்தேன். ஆனால் அப்போதே நான் தாக்கவில்லை. கோபத்தை நெஞ்சுக்குள் நெருப்பாக பொத்தி வைத்து சரியான நேரத்திற்காக காத்திருந்து பின் ஒட்டுமொத்த நந்த வம்சத்தையும் வேறெடுத்தேன். கோபத்திலும் அமைதியாக இரு, பயத்திலும் தைரியத்தை காட்டு. இதுவே வெற்றியின் ரகசியம். மூன்றாம் கட்டளை, இரும்பை போன்ற ஒழுக்கம். திறமை என்பது ஒரு தொடக்கப் புள்ளி மட்டுமே, ஆனால் ஒழுக்கம் மட்டுமே உன்னை இலக்கில் கொண்டு போய் சேர்க்கும். ஒழுக்கமில்லாத வீரன் சேனைக்கு பெரும் சுமை. ஆனால் ஒழுக்கமுள்ள ஒரு ஏழை ஒரு நாள் சக்கரவர்த்தியாக முடியும். சந்திரகுப்தன் ஒரு சாதாரண சிறுவன்தான், ஆனால் நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம் ஒழுக்கம்.
காலை முதல் இரவு வரை அவனது பயிற்சி, உணவு, உறக்கம் என அனைத்தையும் ஒழுக்கத்தின் கட்டுப்பாட்டில் வைத்தேன். அதுதான் அவனை மாமன்னனாக்கியது. இன்று உழைக்கிறேன், நாளை ஓய்வெடுக்கிறேன் என்று வாழ்பவன் வீழ்வான். தினமும் உழைப்பதே வெற்றி. 4ஆம் கட்டளை: தரம் பிரித்து நட்பை தேர்ந்தெடு. நீ யாருடன் நேரத்தை செலவிடுகிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய். கெட்ட சகவாசம் ஒருவனை சேற்றில் தள்ளும், நல்ல சகவாசம் உன்னை வானத்திற்கு உயர்த்தும். தூய்மையான பாலிலும் ஒரு துளி விஷம் கலந்தால் மொத்தமும் பாழாகும். நான் சந்திரகுப்தனை சாதாரண கூட்டத்திலிருந்து பிரித்து எடுத்து அறிஞர்கள் மற்றும் மாவீரர்களின் மத்தியில் வளர்த்தேன். எப்போதும் எதிர்மறையாக பேசுபவர்களிடமிருந்து விலகியிரு. முன்னேறத் துடிக்கும் நெருப்பு உள்ள மனிதர்களோடு சேர். 5ஆம் கட்டளை: நேரமே உலகின் மிகப்பெரிய ஆயுதம். இழந்த செல்வத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் கடந்த நேரம் ஒருபோதும் திரும்பி வராது. நேரத்தை விட பலசாலியான ஒன்று இந்த உலகத்தில் இல்லை. நேரத்தின் மதிப்பை உணர்ந்தவன் மட்டுமே சரித்திரத்தில் இடம் பிடிப்பான். 6ஆம் கட்டளை: வேர்களைப் போல பொறுமைகொள். வெற்றி என்பது ஓரிரவில் கிடைக்கும் மாயஜாலம் அல்ல. ஒரு விதையை ஊன்றிய மறுநாளே அது மரமாகாது. வெற்றிக்கு மிக அவசியமானது பொறுமை. பொறுமை இழப்பவனின் வெற்றிப் பயணம் பாதியிலேயே முடிந்துவிடும். நான் பொறுமை இழந்து அவசரப்பட்டிருந்தால் நந்தவம்சத்தை அழித்திருக்க முடியாது. உனது இன்றைய உழைப்பிற்கு இன்று பலன் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை. காத்திரு. நெருப்பில் காய்ந்த தங்கம்தான் மிளிரும் என்பதை புரிந்துகொள். 7ஆம் கட்டளை: உன்மீதே நீ முதலீடு செய். உன்னை நீயே நம்பவில்லை என்றால் இந்த உலகம் உன்னை எப்படி நம்பும்? உன்னை நீ முதலில் வெற்றிகொள். எனக்கு வசதியில்லை, என் சூழ்நிலை சரியில்லை, அதிர்ஷ்டமில்லை என்று சொல்பவர்கள் கோழைகள். சந்திரகுப்தனிடம் எந்த படையோ பணமோ இல்லை. அவனுள் நான் விதைத்த நம்பிக்கையும் அவன் தன் திறமையின் மீது செய்த முதலீடும் தான் அவனுக்கு வெற்றியை தந்தது. உன் அறிவை வளர்த்துக்கொள். புது திறமைகளை கற்றுக்கொள். உன் உடலையும் மனதையும் இரும்பாக்கு. 8ஆம் கட்டளை: கழுகின் பார்வையும் விழிப்புணர்வும். ஒரு அரசனாகவோ வெற்றியாளனாகவோ மாற விரும்பினால் கண்மூடித்தனமாக யாரையும் முழுமையாக நம்பாதே. உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை எப்போதும் கழுகைப் போல கண்காணித்துக் கொண்டே இரு. உன் நண்பனுக்குள்ளிருக்கும் எதிரியையும் எதிரிக்குள்ளிருக்கும் பலவீனத்தையும் கண்டுபிடிக்க தெரிந்துகொள். விழிப்புணர்வு இல்லாதவன் தன் கோட்டையிலேயே கொல்லப்படுவான். 9ஆம் கட்டளை: கற்பதை ஒருபோதும் நிறுத்தாதே. கல்விக்கு எல்லையே இல்லை. தேங்கிய தண்ணீர் நாற்றமெடுக்கும். ஓடும் நதிதான் புனிதம் பெறும். ஒரு விஷயத்தில் நீ நிபுணனாக இருந்தாலும் ஆணவம் கொள்ளாமல் தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இரு. காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்பவன் மட்டுமே எக்காலத்திலும் தோற்கடிக்க முடியாத வெற்றியாளனாக இருப்பான். 10ஆம் கட்டளை: தோல்வியைக் கண்டு எள்ளி நகையாடு. தோல்வியைக் கண்டு பயப்படுபவன் போர்க்களத்திற்கு லாயக்கற்றவன். விழுவதெல்லாம் எழுவதற்காகவே. ஒரு முறை தோற்றுவிட்டால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று முடங்கிவிடாதே. ஒவ்வொரு தோல்வியும் உன் தவறுகளை திருத்திக் கொள்ள கிடைக்கும் ஒரு வாய்ப்பு. நெஞ்சை நிமிர்த்து தோல்வியின் கண்களை பார்த்து சிரி. அதுவே உனக்கு பயந்து விலகிவிடும். என் அன்பான நெஞ்சங்களே, உலகமே உங்களை எதிர்த்தாலும், சூழ்நிலைகள் உங்களை சுழற்றி அடித்தாலும், உங்கள் உள்ளத்தில் ஆழமாக இந்த சாணக்கியனின் 10 விதிகளும் நெருப்பாக எரியுமானால் உங்களை வீழ்த்த எந்த கொம்பனாலும் முடியாது. தன்னை நம்புபவனே சரித்திரம் படைக்கிறான். எழுந்து வாருங்கள், உங்கள் வெற்றியை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுங்கள். நண்பர்களே, ஆச்சாரிய சாணக்கியரின் இந்த 10 மகத்தான வாழ்க்கை நெறிகள் உங்களுக்குள் ஒரு புதிய உத்வேகத்தை உருவாக்கியிருக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இப்போதே ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் வாழ்வில் முன்னேறத் துடிக்கும் அனைவருக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். இந்த 10 விதிகளில் எந்த விதி உங்களை மிகவும் கவர்ந்தது, எந்த விதியை இன்றிலிருந்து நீங்கள் பின்பற்றப் போகிறீர்கள் என்பதை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இதுபோன்று உங்கள் இரத்தத்தை சூடேற்றும் பல வாழ்க்கை மாற்றும் வீடியோக்களை தொடர்ந்து காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து உழைப்போம், வெல்வோம். நன்றி, வணக்கம்.